Welcome back to TNPSC Leaders Mains Academy. ரைட்டா, டே 19 வரைக்கும் நீங்க ஆக்டிவிட்டியை பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நம்ம மாணவர்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருப்பீங்க. ரைட்டா, அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு டீடைல்டா 100% சயின்டிபிக் நாலேஜோட அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க தெளிவாக உள்வாங்கியிருப்பீங்க. ரைட்டா, ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த 19 நாள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த 45 நாட்கள் வர வரைக்குமே நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை கிளியர் பண்ண முடியும், இதே ஒரு உத்வேகத்தோட. ரைட்டா, ரைட். நான் இப்ப என்ன சொல்லிடுறேன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 19, 20 and 21 அப்படிங்கிற செஷனை நான் பில்டு பண்ணியிருக்கோம். ரைட்டா, நான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா நீங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த 3 நாள்ல கத்துக்கிட்டதை என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தலைப்பையுமே நம்மளே என்ன பண்ண முடியாது, இது மாதிரி டீடைல்டா செக்ரிகேட்டா சொல்ல முடியாது. ரைட்டா, அப்ப என்ன பண்ண போறீங்க, 19, 20, 21ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்து வச்சு நீங்க படிக்க போறீங்க. ரைட்டா, அதை என்னதான் படிக்கணும், ஹைல இருக்கக்கூடிய தலைப்பை எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ரைட்டா, இப்ப நம்ம என்ன போலாம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட கேட்டால் 12th இருக்கு, 10th இருக்குன்னு சொல்லுவீங்க. ரைட்டா, எந்த வரிசையில படிக்கணும், முதல்ல 12th தான் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும், அடுத்ததெல்லாம் நீங்க ரிவர்ஸ்ல போவீங்க. ரைட்டா, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ரெடி, சிலபஸ் டாபிக் ரெடி, ஹைல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன், அடுத்து சோர்ஸையும் நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 22 வகையான டேட்டாவை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, முதல் 7, அடுத்த 7, அடுத்த 8 அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை டிஸ்இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ரைட்டா, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்ப என்ன ஓபன் பண்ணலாம், உங்களுடைய அந்த 12th லெசனை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுங்க. அந்த நிப்பாட்டுற இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா, நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் ரீடில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த பாக்ஸையுமே படிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா பாக்ஸை நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய செகண்ட் டைம் ரீடில் நீங்க ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்க நினைப்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ கிளாஸ்ல இல்லாம ஆக்டிவிட்டி வீடியோ கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். ரைட்டா, அடுத்தது நான் என்ன சொன்னேன், முதல் 7 வகையான தலைப்புகளை நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரு வாட்டி படிக்கும் போதே நீங்க உள்வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரைட்டா, அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், இரண்டாவது தலைப்பா இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், ஃபேமஸ், டைரக்ட், ஃபேக்சுவல், நம்பர் 8 and 9 இது என்ன ஆகும், ஒரு தலைப்புக்கு உள்ள கூட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ரைட்டா, இப்போ செகுலரிசம் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுக்கும் போது த 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாகத்தான் இந்த 3 வார்த்தைகளை நாங்கள் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த வருஷம் யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூட என்ன சொல்றாங்க, இந்த டேட்டாவை எடுத்துட்டு வராங்க. ரைட்டா, இப்ப செகண்ட் டைம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் பை லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பை லைன்ங்கிறது என்னது, இந்திரா காந்தி அவர்கள் தான் 42வது சட்டத்திட்டத்தின்படி 1976ஆம் ஆண்டு இதை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், 1976ல 42வது சட்டத்திட்டம் நடைபெற்றது அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கிக்கணும். ரைட்டா, இதை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன் பை லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா, இது ஆக்சுவல் டேட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, ஆனா இரண்டாவது வாட்டி படிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரியான தகவலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க, டைப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க, லிஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ரைட்டா, இந்த நேமே கூட என்னதுதான், ஒரு லிஸ்ட் தான். ரைட்டா, இந்த நேமே கூட என்னதுதான், ஒரு டைப் தான். நீங்க என்னமோ அதை எது கூடயாச்சும் அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, லிஸ்ட்டுங்கிறது என்னது, 7 பேர் கொண்ட குழுக்குறல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், இதை நீங்க லிஸ்டா பாவிக்கணும். லிஸ்ட் எங்க இருக்கு, நம்மளுடைய இதுல ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கு. ரைட்டா, முதல் வாட்டி படிக்கும் போதே உங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆகிடணும், இந்த 22 தலைப்புகளுக்கு தேவையான மாதிரி நீங்க அதை உள்வாங்கிக்கணும்.
ரைட்டா. ஃபேக்சுவல் டேட்டா இருக்கா, இதெல்லாம் ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணணும், நீங்க ஃபேக்சுவல் டேட்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முதல் வாட்டி என்ன பண்ணணும், பாக்ஸை படிக்கக்கூடாது, கட்டங்களில் இருக்கக்கூடியதை நீங்க படிக்கக்கூடாது. முதல் வாட்டி என்ன பண்ணுங்க, நீங்க ஜஸ்ட் அந்த மெயின் கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டே வாங்க. ரைட்டா. இது என்னது, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது ஒரு லிஸ்ட் தான். ரைட்டா. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபுல்லுத்தையும் படிங்க. இந்த ஃபுல்லுத்தையும் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஓய்வு எடுத்துடக்கூடாது. ஓய்வு எடுக்காம நீங்க என்ன பண்ணணும், மொத்தம் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் வாட்டி படிக்கும் போது ஒரு கலரை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணுங்க. இரண்டாவது வாட்டி படிக்கும் போது இரண்டாவது செட் ஆஃப் 7 டேட்டாவை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணி படிங்க. மூணாவது வாட்டி படிக்கும் போது மூணாவது கலரா இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த லெசனையே படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நீங்க நோட் பேடை எடுத்து ஸ்கிரிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை என்ன பண்ணணும், நீங்க ஸ்கிரிபிள் பண்ணுங்க. ரைட்டா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், உங்களால 100% தேர்வில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு, இந்த பிடிஎஃப்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், நேற்றுக்கும் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு ஆக்டிவிட்டிலையும் கொடுத்துருக்கேன். நீங்க அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு. வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இன்னைக்கான ஆக்டிவிட்டி வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர் மாணவர்கள் கண்டிப்பாக 100% தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ரைட்டா. நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல 12th ஸ்டாண்டர்டை நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பீங்க, எஸ்டர்டேவே நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. அதை நீங்க என்ன பண்ணியிருக்கணும், கலர்டு பென்னில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், 3 வாட்டி படிச்சிருந்திருக்கணும். அது இல்லாமல் ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கணும். ரைட்டா. எதற்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளுடைய வீடியோ கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். ரைட்டா. இதெல்லாம் பண்ணினாதான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த 40% யூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் 100% வெற்றி வாய்ப்பை பெற முடியும். ரைட்டா. இன்னைக்கான வீடியோ கிளாஸில் நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருந்தேன், 2 பாடங்கள் இருக்கு, அதை எப்படி படிக்கிறது, 2 or more லெசன் இருக்கு. ரைட்டா. அன்வான்ட் பாயிண்ட் இருக்கு, அதை நான் என்ன பண்றது, ரைட்டுங்களா. ரிப்பீட்டட் பாயிண்ட் இருக்கு, அதை நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக உங்கள் முன் நான் கேட்டிருப்பேன். ரைட்டா. அதற்கெல்லாம் ஆன்சரா தான் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்க போறோம். ரைட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 22 தலைப்பை படிச்சுட்டோம். இதுல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இப்ப கில்லியா மாறி இருப்பீங்க. முதல் 7, அடுத்த 7, அடுத்த 8 அப்படிங்கிறதுல. ரைட்டா. அடுத்தது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, 12th இந்தியன் கான்ஸ்டியூஷனை படிச்சிருந்திருப்பீங்க. ரைட்டா. இதை எல்லாத்தையும் படிச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் வாட்டி எதை ரீட் பண்ணணும், ரெண்டாவது வாட்டி எதை ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா. மூணாவது வாட்டி படித்தால் என்னென்ன தகவல் உங்கள் கண்ணில் படும் அப்படின்ட்டு. ரைட். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இதை படித்து முடிச்சிருந்திருப்பீங்க. ரைட்டா. இப்போ நீங்கள் 10th எடுத்து வச்சு படிக்கும்போது உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல அந்த 22 டைப்புக்கு டக்குன்னு போகும். ரைட்டா. ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கிறீங்க, ரெண்டாவது வாட்டி படிக்கிறீங்க, மூணாவது வாட்டி படிக்கிறீங்க. ரைட்டா. நம்ம இதில் என்ன செய்யணும், அடிஷ்னலாக என்ன பாயிண்ட் இருக்கோ அதற்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிங்க. ரைட்டா. 12th நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் வச்சுக்கணும். 10th பக்கத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டவுட் வருது, இது வந்து அந்த புத்தகத்தில் நான் படித்தேனா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிரிபிளில் பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 3 கலரில் அண்டர்லைன் பண்ணி விட்டுருப்பீங்க. அதன் மூலியமாகவும் என்ன பண்ணிடலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 12th தான் நம்மளுக்கு என்னது, பேஸ். அப்போ 12th நீங்கள் என்ன பண்ணணும், நான் 3 வாட்டி படிக்கணும்னு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வாட்டி கூட படிக்கலாம். அதில் உங்களுக்கு 1.5 வரைக்கும் உளவே தொழில் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன், அதில் நீங்கள் வெல்விஷ் ஆகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் திரும்ப படிக்கலாம். ரைட்டா. அடுத்தது என்ன படிக்க போறீங்க, 10th படிக்க போறீங்க. 10th என்னென்ன இருக்கு அப்படின்னு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு வாட்டி படிங்க. முதல் வாட்டி படிக்கும் போது பாக்ஸை படிக்காதீங்க, அதில் இருக்கிற கண்டென்ட் நம்மளுக்கு அடுத்த வாட்டி படிக்கும் போது தான் புரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பாக்ஸை ட்ரா பண்ணியிருப்பாங்க, பாக்ஸில் உள்ள கண்டென்ட்டை தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா. அப்போ என்ன பாயிண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட் இதில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதுலேயும் என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போதுமே இந்த 22 தலைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், பொருத்தி பார்க்கணும். ரைட்டா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கு இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அப்படிங்கிறத அனுப்பி வைங்க. தேங்க்யூ டு. வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் மெயின்ஸ் அகாடமி.
நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 22ஆம் தேதிக்கான ஆக்டிவிட்டி கிளாஸஸ் நம்ம பார்க்க போறோம். 22ஆம் தேதிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் வீடியோ கிளாஸஸ்ல, நம்ம பாலிட்டி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், ஸ்டடி மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு? ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது எக்கனாமி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது ஜியோகிராஃபி இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். ரைட்டா? இந்த 3 நாளும் நீங்க ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எடுத்து பார்த்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்? டிஎன்பிஎஸ்சியில கொடுத்த அனைத்து சிலபஸையுமே நம்ம முடிச்ச மாதிரி ஒரு கணக்காயிடும். ரைட்டா? அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதற்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நீங்களே நோட் மேக்கிங் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? இந்த 3 நாள் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட்ஸை 100% சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு நோட் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம பழகணும். ரைட்டா? நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ரைட்டா? இதோட தமிழ் வெர்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்களே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், இங்கிலீஷ் வெர்ஷனை வச்சு உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்டா? எப்படி இதை படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட்டா? ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கிரிபிள் ஷீட் அப்படின்னு இதை ஃபுல்லுத்தையும் படிச்சு முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்கிரிபிள் ஷீட்டை உங்களுக்கு நீங்க எழுதுவீங்க. ரைட்டா? அப்படி எழுதும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், உங்களுடைய ஹெட்டிங் அண்ட் மைனர் ஹெட்டிங் சப் ஹெட்டிங் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? அப்ப ஹெட்டிங், மேஜர் ஹெட்டிங்னா என்னது, இந்த 5.2 அப்படிங்கிறது மேஜர் ஹெட்டிங். இந்த 5.2க்குள்ள இருக்கக்கூடியது அல்பபெட்ல கொடுத்துருக்காங்கல்ல ஏ அப்படிங்கிறது, அது மைனர் ஹெட்டிங் இல்லைன்னா சப் ஹெட்டிங். ரைட்டா? இதை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், தெளிவுபடுத்த போறேன். ரைட்டா? இதை இன்னும் ஸ்க்ரால் பண்றேன். இதுக்கப்புறம் எங்க மைனர் ஹெட்டிங் இருக்கு, எங்க மேஜர் ஹெட்டிங் இருக்கு அப்படின்னு என்னை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிங்கிறது மேஜர் ஹெட்டிங்கா மைனர் ஹெட்டிங்கா? எஸ், மைனர் ஹெட்டிங். ரைட்டா? இன்னும் ஸ்க்ரால் பண்றேன். ரைட்டா? எங்க இது என்னது, மேஜர் ஹெட்டிங்கா மைனர் ஹெட்டிங்கா? ரைட்டா? தியோசபிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட்டுக்குள்ளதான் என்ன வருது, அன்னிபெசன்ட் அப்படின்னு வராங்க. இது என்ன பண்ணணும், சப் ஹெட்டிங் உள்ள வரக்கூடிய ஒரு சப் ஹெட்டிங். ரைட்டா? இங்க பாயிண்ட் இல்ல, அப்படி வருது அப்படின்னா அது எங்க வரணும், தியோசபிக்கல் மூவ்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு உட்தலைப்பு தான் என்னது, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னிபெசன்ட். ரைட்? அடுத்தது 5.3ன்னு வந்துருச்சு. இப்போ இது என்ன ஆயிடுது, மேஜர் ஹெட்டிங்கா மாறிடுது. ரைட்டா? இதே மாதிரி தான் என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஸ்கிரிபிள் ஷீட்ல என்ன வரணும், மேஜர் ஹெட்டிங், மைனர் ஹெட்டிங், அந்த மைனர் ஹெட்டிங்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங், இப்படி எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஒரு தெளிவா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ரைட்? இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன். அந்த தலைப்புல என்னவா இருக்க போகுது, முக்கியமான சில விஷயங்கள் இருக்க போகுது. ரைட்டா? அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம எப்படி வகைப்படுத்துவோம், ஸ்டடி மெத்தட்ல நீங்க தரவா இருந்தா அது நம்மளுக்கு என்னவாயிடும், கை கொடுக்கும். ஸ்டடி மெத்தட் எதை ஃபாலோ பண்ணி இருக்கு, 7-7-8. இந்த 7-7-8ங்கிறது என்னது, டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணக்கூடிய 22 வகையான பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 7-7-8 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ரைட்டா? நீங்க ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்க படிச்சிருப்பீங்க. அதை ஸ்டடி மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதன் பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கிரிபிள் ஷீட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? அப்போ நீங்க இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப்ல இருந்து நீங்க அந்த ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்ண போறீங்க. 3 பெண்ணால அண்டர்லைன் பண்ண போறீங்க. அண்டர்லைன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க நோட் மேக்கிங்குள்ள வரணும். அந்த நோட் மேக்கிங்குள்ள இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இன்னைக்கு நீங்க ஸ்கிரிபிள் ஷீட்ல மேஜர் ஹெட்டிங் மைனர் ஹெட்டிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தேதிக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ரைட்? நமக்கு என்ன தேவை, சக்சஸ் தேவை. அப்ப சக்சஸை எப்படி சார் எடுத்துட்டு வர முடியும், நம்மளுடைய ஃபெயிலியரை ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம அடிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் மூலியமாவே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வெற்றியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு பார்த்த ஆக்டிவிட்டியை பண்ணி நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஸ்டடி மெத்தட்ல இருந்து நோட் மேக்கிங் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வரது. நோட் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை என்னதான் செய்யணும், நம்மளே முயற்சி செஞ்சுதான் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? அதற்கு முதல் படி என்ன பண்ணிருக்கீங்க,
இன்னைக்கு மேஜர் ஹெட்டிங் மைனர் ஹெட்டிங் அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்கிரிபிள் ஷீட்ல நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டே 23 ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸ்டடி மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நோட் மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரைட்டா? இன்னைக்கு நம்ம என்ன சார் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, எந்த சப்ஜெக்டு? நம்ம எக்கனாமியை இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்கனாமி. ரைட். இந்த எக்கனாமியில் நான் என்ன பண்ண போகிறேன்? எக்கனாமியில் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் 70% தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 70% யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 30% என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸ் எழுதணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதணும், இல்லை டெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியதை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாட்டம், ரைட், லெஃப்ட் அப்படின்ட்டு. ரைட்டா? இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கொடுத்துருக்கிற பிடிஎஃபை நீங்கள் ஸ்டடி மெத்தடை யூஸ் பண்ணி படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிபிள் ஷீட்டில் என்ன கண்டிஷனை எடுத்துகிட்டு வருவீங்க? இருக்கக்கூடிய மேஜர் ஹெட்டிங் மைனர் ஹெட்டிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ரைட்டா? இதை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. 4.1 மேஜர் ஹெட்டிங், 4.1.1 மைனர் ஹெட்டிங். அந்த மைனர் ஹெட்டிங்கில் டிஃபென்ஸ் வருமா? எஸ், டிஃபென்ஸும் வரும். ஃபாரின் பாலிசி வருமா? ஃபாரின் பாலிசியும் வரும். இது மாதிரி ஹெட்டிங் எல்லாமே என்ன வந்துடணும்? உங்களுடைய நோட் மேக்கிங்கில் வந்துடணும். ரைட்டா? 22 வகையான பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ஸ்டடி மெத்தடை படித்து முடிச்சிருவீங்க. நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு எதுக்கும் எடுத்துகிட்டு வருவீங்க? உங்களோட நோட் மேக்கிங்லேயும் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ரைட்டா? நோட் மேக்கிங்லேயும் எடுத்துகிட்டு வந்த பிறகு 70% என்ன இருக்கும்? இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுடைய நோட் மேக்கிங்கில் வந்திருக்கணும். மிச்சம் இருக்கிற 3 டாபிக் என்ன சார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டாபிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை நீங்கள் அங்கே எடுத்துட்டு வந்து இங்கே எழுதியிருக்கணும். ரைட்டா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடிஞ்சு இதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணலாம். ரைட்டா? இந்த வீடியோ பார்க்கும் போது நம்மளுடைய நேரடி வருவாய் என்னவாயிருக்கு? இந்தியாவில் 11% உயர்ந்திருக்கு போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும். அப்போ அந்த நேரடி வருவாய் எங்கே இருக்கு? நம்மளுடைய இன்னைக்கு டாபிக்ல நேரடி வருவாய் பற்றி நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. அப்படி படித்ததில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ரைட்டா? இந்த 3த்துக்குமே என்ன சொல்லியிருக்கேன்? 3 கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரைட்டா? இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்ன பண்ண பார்க்க போகிறீங்க? நம்ம வீடியோ கிளாஸில் என்ன சொல்லியிருந்திருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரைட்டா? இது கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக தான் இருக்கும். டைம் கன்சூமிங்காக இருந்தாலும் என்ன பண்ணுங்க? நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு முயற்சியும் தான் என்ன ஆகும்? நம்மளுடைய வெற்றிக்கு படிக்கட்டாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட நோட் மேக்கிங்கிற ஒரு ஆர்ட் இருக்கு. அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னா அந்த நோட் மேக்கிங் ஆர்ட்டை உங்களுக்கு லாபகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. ரைட்டா? இந்த நோட் மேக்கிங் ஆர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். நான் சொன்ன மாதிரி அதை செய்து பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்? இந்த சர்க்கிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? பெரும்பாலும் மாணவர்கள் எங்க இருக்காங்க? இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுனால தான். ரைட்டா? ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிடிஎஃப் இருக்கும் அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம், இல்லை ஸ்கூல் புக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு அதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியல? அவர்களால் வெற்றியாளர்களில் ஒரு ஆளாக வர முடியல. ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரொம்ப எளிது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 18 நாள்லேயே நீங்கள் புரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த எளிமையான விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் நம்ம பயணிக்கணும். ரைட்டா? நோட் மேக்கிங் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுடைய பாதி பேர் அதை பற்றி பயந்துருப்பீங்க. ரைட்டா? அந்த பயத்தை நீங்கள் தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கோம்? 3 நாள் கிளாஸாக அதை மாற்றிருக்கோம். அந்த 3 நாள் கிளாஸ்லையும் என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ மற்ற 2 நாள் கிளாஸில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன போயிருக்கும்? அந்த ஃபியர் அப்படிங்கிறது போயிருக்கும். ரைட்டா? ஃபியர் போன பிறகு அதை நீங்கள் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லேர்னிங் ஜோனில் இருப்பீங்க. ரைட்டா? இதை 100% கரெக்டாக பண்ணி முடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிடலாம்? டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய அந்த தேர்வில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது.
ரைட்டா? அப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோனில், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெற்றி பெற்ற ஒரு ஆளாக நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த ஃபியர் ஜோனை கடந்திருக்கணும், லேர்னிங் ஜோனை கடந்திருக்கணும், இந்த க்ரோத் ஜோனுக்கு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மொத்தம் 4 சப்ஜெக்டை நம்ம பண்ணி பார்க்கணும் நோட் மேக்கிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு எடுத்திருக்கோம்? ஜியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம். இதை நீங்கள் 22 வகையான ஸ்டடி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் படித்து முடிச்சிருந்தணும். ரைட்டா? நோட் மேக்கிங்க்குனே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னது? மேஜர் ஹெட்டிங், மைனர் ஹெட்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அடுத்தது 70% ஆஃப் த பேப்பரில் இந்த கண்டென்ட்டை நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 30% ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஸ்டிக்கி நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பின்னாடி சைடு பேஜை நீங்கள் எம்டியாக விடலாம், இல்லை கலர் பென் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ரைட்டா? இதை தான் இன்னைக்கு வீடியோ கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ 22, 23, 24 அப்படிங்கக்கூடிய அந்த 3 நாள் வீடியோ கிளாஸையும் 3 நாள் ஆக்டிவிட்டி கிளாஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு செய்ய போகிற ஆக்டிவிட்டியில் நீங்கள் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? பிடிஎஃபை எடுங்க, ஃபுல்லுத்தையும் ஒரு வாட்டி அந்த 22 பேட்டர்னை வச்சு படிங்க. அது படித்து முடித்த பிறகு நீங்கள் உங்களோட நோட்ஸ் மேக்கிங்கை எப்படி எடுத்துகிட்டு வரணும்? 22, 23, 24 அப்படிங்கிற 3 நாளில் நம்ம சொல்லி கொடுத்த அத்தனையையும் இன்னைக்கு நீங்கள் செய்து பழகணும். ரைட்டா? இதை செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். கடினமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பிக்சரை நீங்கள் உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெற்றியாளர்கள் இருக்கக்கூடிய அந்த க்ரோத் ஜோனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம 2 படிகளை தாண்டினால்தான் அந்த இடத்திற்கு வர முடியும். டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெறுவது 100% எளிது. ஆனால் அதற்குரிய ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக எடுத்து வச்சிருந்திருக்கணும். ரைட்டா? நம்மளுடைய தேர்வு இலக்கு என்பது என்னது? நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டியை நேரத்தை பார்க்காமல் அதை செய்து பார்க்கவும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்ம 28ஆம் தேதிக்கான ஆக்டிவிட்டி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட்டா? 28ஆம் தேதியோட வீடியோ கிளாஸ் நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணிடுறேன். ரைட்டா? என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 24 மணி நேரத்தை நான் என்ன பண்ணுறேன்? 3 இதாக அலாக்கேட் பண்ணுறேன். முதல்ல தூக்கத்துக்கு, ஸ்லீப்புக்கு. அடுத்தது ஒர்க்குக்கு, பார்ட் டைமாக இருக்கிறவங்க கூடியவங்க, இல்லை ஹோம் மேக்கராக இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க, யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுவாங்க. ஃபுல் டைம் படிக்கக்கூடியவங்க கூட ஏதோ ஒரு வேலையில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஈடுபடுவீங்க. அதற்கு கூட என்ன பண்ணிக்கோங்க? 8 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட்டா? அதற்கு அப்புறமா ஸ்டடி அப்படிங்கிறது ஒன்று வருது. அந்த ஸ்டடியில் நம்ம என்ன சொல்கிறோம்? மினிமம் 2+2, அடுத்தது மீடியமாக 3+3, மேக்சிமமாக 4+4 உங்களால் ஒதுக்க முடியும். அப்படின்னா உங்களால் என்ன செஞ்சிட முடியும்? டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 100% வெற்றி வாய்ப்பை அடைந்திட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. ரைட்டா? அப்போ நான் இதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24 மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் எப்படி தான் பயன்படுத்துகிறேன்? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 3 × 8 24 அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டியில் அடுத்த ஒரு வாரத்தில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா இந்த ஒர்க், ஸ்லீப், ஸ்டடி அப்படின்னு இருக்குல்ல, இந்த 3த்துல நீங்கள் எவ்வளவு அலாக்கேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? உதாரணத்திற்கு நான் 9 மணி நேரம் தூங்குறேன் அப்படிங்கிறத வச்சுப்போம். ரைட்டா? நான் ஒர்க் என்ன பண்ணுறேன்? 8 மணி நேரம் செய்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய 1 மணி நேரத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்லீப்பில் நான் அதை பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறது பொருள். அப்போ எனக்கு இங்கே என்ன பண்ண முடியாது? என்னுடைய மேக்ஸிமம் 4+4 அட்டைன் பண்ண முடியாது. என்னால் என்ன தான் பண்ண முடியும்? இந்த 4+3 அப்படிங்கிறதான் அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 7 மணி நேரம் தான் என் கையில் இருக்கு. ரைட்? இது இன்னொருத்தவருக்கு எப்படி இருக்கலாம்? அவர் ஒர்க்கு ஒரு 10 மணி நேரம் பண்ணக்கூடியவராகவே இருக்கட்டும். ஆனால் ஸ்லீப் எத்தனை மணி நேரம் பண்ணுறாரு? அதே 9 மணி நேரம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எங்கேருந்து சார் அவரோட நேரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும்? இந்த ஸ்லீப்லேருந்து 1 மணி நேரத்தை அவர் தன்னுடைய படிப்புக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? இந்த என்ன பண்ணணும்? அவர் ஒர்க்குக்காக 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அதுலேருந்து எப்படி எனக்கு 2 மணி நேரத்தை என்னோட படிப்புக்கு செலவழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? இன்னும் 3வது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இவங்க 8 மணி நேரம் வேலையும் பார்க்க மாட்டாங்க,
8 மணி நேரம் தூங்கி இருப்பாங்க. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 16 மணி நேரத்தை இவங்க படிக்கவும் மாட்டாங்க. இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா படிப்பதை உணர்ந்து படிச்சாகணும். ரைட்டா? இந்த 3வது கேட்டகரிக்கு வேற வழியே கிடையாது. ரைட்டா? மேக்சிமம் எந்த கேட்டகரியில வருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரைட்டா? அந்த கேட்டகரி எப்படி இருக்கும்னா 8 மணி நேரம் தூங்குவாங்க, ரெஸ்ட் ஒரு 4 மணி நேரம் எடுப்பாங்க. அது எப்படி? சோசியல் மீடியா பார்ப்பாங்க, மூவி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தன்னுடைய மொபைல் ஃபோன்ஸை பார்ப்பாங்க, அதுல ஒரு 4 மணி நேரத்தை செலவு பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு ஒர்க் அப்படிங்கிறதுல ஒரு 8 மணி நேரமோ என்னமோ பார்ப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவுதான் மிச்சப்படுத்த முடியும்? 4 மணி நேரம் தான் கையில இருக்கு. அந்த 4 மணி நேரத்திலையும் டயர்டுல இருப்பாங்க. ஏன்னா இங்க 4 மணி நேரத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய படிப்புக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு விஷயத்துல அவங்க செலவிட்டதனால அவங்களால என்ன பண்ண முடியல? அவங்களுக்கு படிக்க முடியல, படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லை. ரைட்டா? அப்ப இந்த மாணவர்கள் என்ன செய்யணும்? நீங்க எதுலையும் ட்ராப் ஆகாம, முதல் நாள் ஆக்டிவிட்டியில நாங்க கேட்டிருப்போம், யூடியூப் பார்க்குற பழக்கம் இருக்குதா, தன்முனைப்பு பேச்சு பார்க்குற படைப்பு இருக்குதா, ஷார்ட்கட்லயே படிச்சிடலாம் அப்படின்னு உங்களோட மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு காலமும் தோன்றாது. ஷார்ட்கட்டை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நேரம் வரையும் நீங்க பண்றீங்க அப்படிங்கறத எப்ப சார் கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஆக்டிவிட்டி பிடிஎஃபை நீங்க யூஸ் பண்ணி இதை நீங்க பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இல்ல என்ன பண்ணிருங்க, நீங்க படிக்கக்கூடிய புத்தகத்திலேயோ நீங்க படிக்கக்கூடிய நோட்டுலையோ இதை வரைந்து வைத்துக்கொண்டு நீங்க 24 மணி நேரத்தை ஃபர்ஸ்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? நமக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எங்கேருந்து நம்ம படிப்பதற்கான நேரம் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இதை மட்டும் நீங்க தெளிவா செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை கத்துக்க முடியும், அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கொண்டு அந்த விஷயத்துல நீங்க எக்ஸ்போர்ட் ஆயிடலாம். எக்ஸ்போர்ட் ஆயிட்டா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்? டிஎன்பிஎஸ்சியோடைய வேலையை 100% நம்ம பெற முடியும். இந்த ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க என்ன பண்ணிடலாம்? இதை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ டு. வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ்ல அப்படின்னா நம்ம 4+4 அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணலாம் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருந்தா. ரைட்டா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் 2+2 ஆச்சும் நம்ம இதுல பூர்த்தி செஞ்சிடலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அன்வான்ட் லிஸ்ட்டை முதல்ல கிரியேட் பண்ணணும். அது ஸ்லீப்ல நீங்க எவ்வளவு அன்வான்டா நீங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, அதே மாதிரி ஒர்க் அப்படிங்கிற ஏரியால அன்வான்டா நீங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத இங்க 1 2 3 போட்டு நீங்க முதல்ல எழுதணும். ரைட்டா? ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? 8 மணி நேரத்துக்கு உள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் என்னத்துக்கு வந்துடுறேன்? இந்த ஒர்க்குக்கு வந்துடுறேன். ரைட்டா? இந்த ஒர்க் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆபீஸ் கோயர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்டா? வெளியில போய் வேலை செய்யற ஒருத்தவங்களுக்கு எப்படி நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறது. ரைட்டா? ஒன்ஸ் நீங்க வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க உங்களுடைய டிராவலுக்காக ரெடி ஆகுவீங்க. ரைட்டா? டிராவலுக்காக ரெடி ஆகும் போது நீங்க அங்க ஏதாச்சும் உங்களுடைய நேரத்தை வீணாக்குறீங்களான்னு பாருங்க. ரைட்டா? உங்களுடைய ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு டிவில ஏதாச்சும் 1/2 hour இல்ல 1 hour நீங்க வீணாக்குறீங்களா? ஏன்னா ரெடி ஆயிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய 1/2 hour 1 hour நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதை என்ன சார் பண்ணலாம்? நியூஸ் பேப்பருக்கு ஒதுக்கலாம். கரண்ட் அஃபயர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை என்ன பண்ண முடியும்? நீங்க அதுல கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல அதுல நீங்க ஒரு ஹோல்ட நீங்க உருவாக்க முடியும். ரைட்டா? எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ண போறோம்? நம்ம படிக்கிறதுக்கு உரியதாக மாத்துறது தான் நம்மளுடைய இது. ரைட்? அடுத்தது டிராவல்னு வச்சுப்போம். இந்த டிராவல்ல நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டிராவல்ல போகும்போது நீங்க பாட்டு கேட்கறவரா இருக்கலாம். ரைட்டா? இல்லைன்னா என்ன செஞ்சு இருக்கக்கூடியவரா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு வீடியோ பார்க்கக்கூடியவரா இருக்கலாம். ரைட்டா? இதை ரெண்டுத்தையும் என்ன மாத்தலாம்? உங்களுடைய ஸ்டடியா மாத்தலாம். எப்படி சார் ஸ்டடியா மாத்த முடியும்? நீங்க முத நாளே என்ன பண்ணிடலாம்? உங்களுடைய 2+2 அப்படிங்கிற ஒதுக்குற டைம்ல நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை நீங்க உருவாக்கலாம். ரைட்டா? வாய்ஸ் நோட்டை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்டை என்ன பண்ணலாம்? நீங்க உங்களுடைய டிராவல் டயத்தில் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி உங்களோட யூஸ் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சிடலாம்? இந்த டாபிக்குக்கான வீடியோ இல்ல இந்த டாபிக்குக்கான
ஆடியோ கிளாஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அதை பயன்படுத்திக்கலாம். ரைட். அடுத்து டிராவல் டைம் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒர்க்கிங் ஹவர்லயே நமக்கு சாப்பாடு லஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். அது மேக்சிமம் என்னவா இருக்கலாம், ஹாஃப் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ரைட்டா. இந்த டைமை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்னு பாருங்க. ரைட்டா. அந்த டயத்துல என்ன பண்ணலாம், நீங்க காலையில படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரா இருக்கலாம். இப்ப நியூஸ் பேப்பர் எல்லாம் பிடிஎஃபாவே அவைலபிளா இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அப்ப விட்ட பேப்பரை இப்ப படிக்கலாம். இல்ல அப்ப நீங்க படிக்கல அப்படிங்கன்னா இப்ப கூட நீங்க அதை பயன்படுத்தலாம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு சிலருக்கு இது வாய்ப்புகள் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்களால முடிஞ்ச வாய்ப்புகளை நீங்க உருவாக்குங்க. திருப்பி என்னவா இருக்கு, டிராவல் டைம்ல இருந்து ரிட்டர்ன் இருக்கு. ரைட்டா. இந்த ரிட்டர்னை நான் எது வரைக்கும் எடுத்துக்கிறேன், ஒன்ஸ் நீங்க உங்க ஹோமுக்கு என்ட்ரு ஆயிட்டு நீங்க திருப்பி என்ன பண்றீங்க, உங்களை ரிலாக்ஸுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க டைமை வேஸ்ட் பண்றீங்களான்னு பாருங்க. ஏன்னா இந்த ரிட்டர்ன் டிராவல் டைம் என்னவா இருக்கும், ஆல்ரெடி உங்க ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு டயர்டா இருப்பீங்க. அதனால இந்த ரிட்டர்ன் ஹவர்ல நம்ம என்ன பண்ணல, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம அட்வைஸ் பண்ணல. ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க உங்க வீட்டுல என்டர் ஆன பிறகு அந்த ரிலாக்ஸேஷன் டைமை எவ்வளவு செலுத்துறீங்க அப்படிங்கறத பாரு. ரைட்டா. இதெல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்றீங்க. இல்ல நான் சொல்லாததை கூட என்ன பண்ணலாம், 5வது பாயிண்ட் 6வது பாயிண்ட் ஒவ்வொரு மாணவர்கள் நீங்க எப்படியாச்சும் உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சலாம், படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரைட். இதே மாதிரி தான் ஸ்லீப்புக்கும். ரைட்டா. படுக்க போயிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவரா, அதுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க வேஸ்ட் பண்றீங்களா? அதே மாதிரி மார்னிங் வேக்கப்புக்கு அடுத்து நீங்க 1 to 2 ஹவர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய மொபைல்ஸை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னா நீங்க முதல்ல இந்த மாதிரி எல்லாம் டயத்தை வீணாக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளால என்ன சார் பண்ண முடியும், கண்டிப்பா 8 மணி நேரத்தை நாம் படிப்புக்கு பயன்படுத்த முடியும். ரைட்டா. அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி சார்ட்டை என்ன பண்ணலாம், நீங்க 1 வாரம் அதுல நீங்க அசஸ் பண்ணிருப்பீங்களா, அசஸ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய செகண்ட் சார்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க கொடுக்குறீங்க, ஒர்க்கா இருந்தாலும் சரி ஸ்லீப்பா இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரியாரிட்டியை நீங்க 8 ஹவர்ஸ்ல 2+2 நீங்க இதுக்கு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி பெறலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு எந்த இதுல வந்திருக்கோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல 3வது ஷெட்யூல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 3வது ஷெட்யூல்ல தான் நம்ம இருக்கோம். ரைட்டா. ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 ஆக்டிவிட்டி நீங்க பண்ணிருப்பீங்க. ரைட்டா. இப்போ நம்ம என்ன வரோம் அப்படின்னா ஸ்டடியை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா ப்ரீ எக்ஸாம், எக்ஸாம், போஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரியில இது வந்துடும். ரைட்டா. அப்ப ப்ரீ எக்ஸாமுக்கு நான் மினிமமா என்ன சொல்றேன், 2 ஹவர் ஒதுக்கணும். எக்ஸாமுக்கு மினிமமா என்ன சொல்றேன், 1 ஹவர் ஒதுக்கணும். போஸ்ட் எக்ஸாமுக்கு மினிமமா என்ன சொல்றோம், 2 ஹவர் ஒதுக்கணும். அப்படிங்கிறது இது மினிமமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நேர அளவு. ரைட்டா. இத கண்டிப்பாக ஒரு மாணவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ரைட்டா. இதை மீறி என்ன இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. உதாரணத்திற்கு இதுல என்னால 1 மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியும், இல்ல இதுல இன்னும் ஒரு கூட என்னால 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் இருப்பார்கள். ரைட்டா. அப்ப என்ன பண்ணலாம், இந்த 2 மணி நேரத்தை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ரைட்டா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்த ஒரு சார்ட்டை உருவாக்கணும். இந்த ஒரு சார்ட்ல நீங்க ப்ரீ எக்ஸாமுக்கு எவ்வளவு படிச்சீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும், ஸ்டடி அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு டாபிக்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இதுல நான் ஒரு 8 மணி நேரம் படிக்கலாம், இல்ல ஒரு 6 மணி நேரம் படிக்கலாம், இல்ல 4 மணி நேரம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க குறிச்சிட்டு வருவீங்க. ஆனா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு நாளும் முன்னேறணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும், ப்ரீ எக்ஸாமுக்கு நான் எவ்வளவு ஒதுக்கினேன், எக்ஸாமுக்கு எவ்வளவு ஒதுக்கினேன், போஸ்ட் எக்ஸாமுக்கு எவ்வளவு ஒதுக்கினேன், இதை எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணா 8 மணி நேரம் அட்லீஸ்ட் வருதா, நம்மளுடைய மினிமம் கேரண்டி என்னது, அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆச்சு வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ரைட்டா. இதுதான் நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம சொன்னது. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பிடிஎஃப் என்னதான் பண்ணுது, இதை தான் உங்களுக்கு செல்லுது. ரைட்டா. அப்ப நீங்க தொடர்ச்சியாக நீங்க படிக்கணும்ட்டு இல்லை. இப்ப எப்படி நீங்க ஃபில்அப் பண்ணலாம், இப்ப காலையில நான் 1 மணி நேரம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட வேற ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போயிட்டேன். ரைட்டா. திருப்பி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு டைம் கிடைக்குது என்னோட டிராவல், அப்ப அதுல நான் ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கிறேன். ரைட். அதையும் குறிச்சிக்கிங்க.
திருப்பி உங்களுக்கு உங்களால் ஈவினிங் வந்து ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக இருக்கும் போது ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு ரைட்டா திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்ஸாமுக்கு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஆவரேஜ். இதை கூட்டினா என்ன ஆகும்? 2 + 1 3, 3 + 1 4. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் படிச்சிருக்கீங்க. அந்த 4.5 மணி நேரத்தில் ப்ரீ எக்ஸாமுக்குன்னு நீங்கள் உங்களுடைய அலோகேஷனை பண்ணிட்டீங்க, எக்ஸாமுக்குன்னு உங்களோட அலோகேஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? உங்கள்கிட்ட எப்படியாச்சும் நேரத்தை கண்டுபிடிச்சு இந்த போஸ்ட் எக்ஸாம்லேயும் நீங்கள் உங்களோட டைமை அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த எக்ஸாம், இந்த போஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது யாருக்கு? எக்ஸாம் நெருங்க நோட்டிபிகேஷன் வந்த பிறகு, இல்ல நோட்டிபிகேஷன் கடைசியாக ஒரு 2 மாசம் இருக்கு, இல்ல 1 மாசம் இருக்கு அப்படின்னா அப்பதான் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸாமுக்கு அதிக நேரம் ஒதுக்கணும், இந்த போஸ்ட் எக்ஸாமுக்கு அதிக நேரம் ஒதுக்கணும். அப்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்சிமம் ஹவரை எங்க தான் போடணும்? இந்த ப்ரீ எக்ஸாம்ல தான் போடணும். அதனால மேக்சிமம் நீங்க எங்க டைம் உங்களோடத கொண்டுட்டு போய் போடுங்க. இல்ல அந்த இருக்கக்கூடிய நேரத்துல எதை படிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீ எக்ஸாம்ல தான் படிக்கணும். அப்ப நீங்க இந்த சார்ட்டை எப்படி வச்சுக்கணும்? இந்த ப்ரீ எக்ஸாமுக்கு அதிக நேரத்தை கொடுத்தும், இந்த எக்ஸாமுக்கு போஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு சில மணி நேரத்தை கொடுத்தும் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய நாட்களை படிக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? இதை நீங்க செய்யுங்க. 100% என்ன பண்ணலாம்? நம்ம தேர்வுல வெற்றி வாய்ப்பை நெருங்க முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.